இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கம்பாரில் குப்பைகள் நிறைந்த வீட்டில் ஒரு வயதான பெண் இறந்து கிடந்தார். பேராக் கம்பாரில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய குப்பை தொட்டி போல காட்சியளித்த ஒரு வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்ததாக நம்பப்படும் 61 வயது மூதாட்டி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் மலேசியாவில் பிறந்து அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் என அடையாளம் கூறப்பட்டது. அண்டை வீட்டார் தகவல் அளித்ததை அடுத்து போலீசாரும் தீயணைப்பு மீட்பு படையினரும் சம்பவ இடம் விரைந்தனர். ஆனால் குப்பைகளும் பொருட்களும் கதவை அடைத்துக் கொண்டிருந்ததால் அவர்களால் உள்ளே நுழைய முடியவில்லை. பின்னர் பின்பக்க கதவு வழியாக உள்ளே நுழையும் போது மொத்த வீடும் குப்பைகள் மற்றும் பழைய பொருட்களால் ஒரே அலங்கோலமாக கிடந்தது. மருத்துவ குழுவும் வரவழைக்கப்பட்டதில் மூதாட்டி உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. சம்பவ இடத்தில் குற்ற அம்சங்கள் எதுவும் இல்லை. இதனால் தற்போதைக்கு திடீர் மரணமாக இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது. என்றாலும் மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய சடலம் சவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. குலுவாங்கில் பொது இடத்தில் நிர்வாணமாக நடந்து சென்ற நபர் கைது. ஜஹூர் குலுவாங்கில் பொதுமக்கள் முன்னிலையில் நிர்வாணமாக நடந்து சென்றதாக கூறப்படும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் ஜாலான் மெங்கிபோலில் உள்ள ஒரு கிளினிக் அருகே நிகழ்ந்தது. அந்நபர் நிர்வாணமாக நடந்து செல்லும் காட்சி பொதுமக்களால் பதிவு செய்யப்பட்டு சமூக ஊடகங்களிலும் வைரலானது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நடவடிக்கையில் இறங்கி சுமார் 50 வயது அவ்வாடவரை மாலை 4 மணி அளவில் தாமான் சன்ரைஸ் பார்க்கில் கைது செய்தனர். தொடக்க கட்ட விசாரணையில் அந்நபருக்கு பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் போதைப் பொருள் பயன்படுத்திய அறிகுறி எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. விசாரணை நடைபெறும் நிலையில் வைரலாகியுள்ள வீடியோவை மேலும் பகிர வேண்டாம் என்று பொதுமக்களை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். வீட்டு வேலை பாஸை தவறாக பயன்படுத்தி ஆன்லைன் முறையில் மோசடி, கும்பல் முறியடிப்பு. ஜொஹூரில் மேற்கொள்ளப்பட்ட 2 சிறப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு ஆன்லைன் வெளிநாட்டு பணிப்பெண் விண்ணப்ப முறையை கையாண்டு சமூக வருகை அனுமதி சீட்டுகளை தவறாக பயன்படுத்தும் ஒரு கும்பலை குடிநுழைவுத்துறை முறியடித்துள்ளது. மார்ச் 2ஆம் தேதியும் மார்ச் 3ஆம் தேதியும் நடத்தப்பட்ட இந்த சோதனைகளில் 16 வெளிநாட்டினரும் இந்த விவகாரத்தின் பின்னணியாக செயல்பட்ட ஒரு உள்ளூர் நபரும் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் ஷகாரியா ஷாபான் தெரிவித்தார். விசாரணைகளில் பணிப்பெண் வகை PLKS-ஐ பெறுவதற்காக கும்பல் போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாகவும் அளவுகோல்களை பூர்த்தி செய்யாதவர்களிடம் ஒரு நபருக்கு 6000 ரிங்கெட் வசூலித்ததாகவும் தெரிய வந்தது. அவர்கள் நாட்டில் அதிக நாட்கள் தங்கி இருந்தது, சமூக வருகை அனுமதி சீட்டுகள் மற்றும் தற்காலிக வேலைவாய்ப்பு அனுமதி சீட்டுகளை தவறாக பயன்படுத்துவதும் கண்டறியப்பட்டது. நில சொத்துகளுடன் தொடர்பு காரணத்தால் இந்து அறப்பணி வாரியங்கள் மாநில ரீதியில் நிர்வகிக்கப்படுவதே சிறப்பு. ஒற்றுமை அமைச்சர். இந்து அறப்பணி வாரியங்களை மாநில அரசாங்கங்களை நிர்வகிக்க வேண்டும் என்பதில் தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சு உறுதியாக உள்ளது. நிலம் மற்றும் சொத்துகள் மாநில அரசின் அதிகாரத்தில் உள்ளதே அதற்கு காரணம் என துணை அமைச்சர் ஆர் யுரேஸ்வரன் இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறினார். இந்து அறப்பணி வாரியம் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் அதிகார வரம்பில் இருப்பது உண்மைதான். ஆனால் அது கோவில்களின் நில உரிமை, நிர்வாகம், கடுமானம் போன்றவற்றிற்கு அதிக தொடர்புடையதாக கொண்டுள்ளது. எனவே மாநில அரசாங்கங்கள் அதனை நிர்வகிப்பதே சரியாக இருக்கும் என அமைச்சு கருதுகிறது என்றார் அவர். உதாரணத்திற்கு பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தை சுட்டிக்காட்டிய அவர், கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இது அமைக்கப்பட்டாலும் மாநில அரசின் மேலாண்மையில் இருப்பதாக சொன்னார். இந்த அணுகுமுறையானது இந்து அறப்பணி வாரியங்களின் மேலாண்மை மற்றும் நிர்வாகம் சட்டப்பூர்வமானதாகவும் ஒழுங்குமுறையாகவும் மாநில அரசு சாசனங்களுக்கு ஏற்பவும் நடைபெறுவதை உறுதி செய்ய முடியும் என்றார் அவர். கிளான் தாமன் ஸ்ரீ காப்பாரில் லாரி ஓட்டுநருக்கு துப்பாக்கிச் சூடு, தப்பியோடும் போது கார் மோதி சந்தேக ஆடவர் மரணம், மற்றொருவன் காயம். கிளான் தாமன் ஸ்ரீ காப்பாரில் இன்று காலை 9 மணி அளவில் லாரி ஓட்டுநர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 ஆடவர்கள் துப்பாக்கியால் சுட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் சஷிலி கஹார் தெரிவித்தார். சம்பவத்தை கண்ட ஒரு கார் சந்தேக நபர்களின் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளியதில் ஒருவர் மரணமுற்றதாகவும் இன்னொருவர் காயமடைந்ததாகவும் அவர் சொன்னார். மேற்கொண்ட விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் சஷிலிக்கு தெரிவித்தார். தற்சமயம் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்து தகவல்களும் பெறப்பட்ட பிறகே பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளம், வயது,
பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் போன்றவற்றை தெரிவிக்க முடியும் என்றார் அவர். சாலையில் ஓர் ஆடவர் படுத்த நிலையில் இருப்பதையும் அவரை சுற்றி போலீசார் விசாரணை நடத்துவதையும் முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலானது. அயதொல்லா கொல்லப்பட்டது எப்படி? போக்குவரத்து கேமராக்களை வேவு பார்த்து காரியத்தை சாதித்த இஸ்ரேல். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகளின் வான் தாக்குதலில் ஈரானிய உச்ச தலைவர் அயதொல்லா கமேனி கொல்லப்பட்ட நிலையில் இது எப்படி சாத்தியமானது என்பது குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகின. கமேனி கடந்த வாரம் குடும்பத்துடன் கொல்லப்பட்டார். அவருடன் அமைச்சர்கள், ராணுவ அமைப்பு உயர் அதிகாரிகள் என பலரும் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் கமேனியையும் அதிகாரிகளையும் கண்காணிக்க இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் ஈரானின் போக்குவரத்து கேமராக்களை பயன்படுத்தியதாக பிரிட்டனின் பினான்சியல் டைம்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. தலைநகர் டெஹரானில் செயல்படும் போக்குவரத்து கண்காணிப்பு கேமரா முறைக்குள் சில ஆண்டுகளுக்கு முன்பே மொசாத் கச்சிதமாக ஊடுருவி ஹேக் செய்துள்ளது. அவ்வகையில் அண்மையில் அதில் ஒரு கேமராவில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் முக்கிய திருப்பத்தை வழிவகுத்துள்ளன. தெஹரானில் பாதுகாப்பு குழுவினரின் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ள இடம் அதில் தெளிவாக தெரிந்தது. சுதாரித்துக் கொண்ட மொசாத் பாதுகாப்பு அதிகாரிகளின் முகவரி, வேலை நேர மாற்றம், அவர்கள் பாதுகாத்த முக்கிய புள்ளிகளின் அன்றாட நடமாட்டம் உள்ளிட்ட விவரங்கள் தொகுத்தது. இலங்கை அருகே ஈரானிய போர்க்கப்பலை சுட்டு வீழ்த்திய அமெரிக்கா. நீர்மூழ்கி கப்பல் 87 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் ஈரானிய போர்க்கப்பல் ஐரிஸ் டேனாவை இலங்கை அருகே சுட்டு வீழ்த்தியது. இதில் 87 கடற்படையினர் உயிரிழந்ததாகவும் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்திய பெருங்கடலில் இதனால் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது. இந்தியாவில் நடைபெற்ற கடற்படை பயிற்சியில் பங்கேற்று திரும்பிய போது ஈரானிய போர்க்கப்பல் மீது இத்தாக்குதல் நடந்தது. 2ஆம் உலக போருக்கு பிறகு நீர்மூழ்கி கப்பல் மூலம் போர்க்கப்பல் அழிக்கப்பட்ட முதல் சம்பவம் இதுவாகும். ஆக கடைசியாக இந்த சம்பவத்தால் இந்திய பெருங்கடல் கப்பல் போக்குவரத்து பாதிப்பு பாதைகள் ஆபத்தில் உள்ளன. இது உலகளவிலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. 6 வயது மகள் கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை செய்ததாக 13 குற்றச்சாட்டு. ஆடவருக்கு 21 ஆண்டு சிறை, 24 பிரம்படி. தனது 6 வயது மகளை கற்பழித்தது மற்றும் பல்வேறு பாலியல் வன்கொடுமைகள் புரிந்தது தொடர்பான 13 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்ட ஒரு பாதுகாவலருக்கு ஜோஹர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றம் 21 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 24 பிரம்படிகளும் விதித்தன. ஜனவரி 22ஆம் தேதி இரவு மணி 11:35 மணி முதல் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை ஜோஹர் பாரு கம்போங் கேம்பாஸ் பாருவில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றங்களை புரிந்ததாக அந்த 43 வயது நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கின் உண்மைகளை ஆராய்ந்த பின்னர் நீதிபதி மஹிதா ஜைனோல் மற்றும் நீதிபதி நோர் அசியாட்டி ஜாஃபர் ஆகியோர் 2 தனித்தனி நீதிமன்ற அறைகளில் அந்த நபருக்கு தண்டனை விதித்தனர். குற்றவாளி கைது செய்யப்பட்ட நாளான பிப்ரவரி 18ஆம் தேதியிலிருந்து 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 14 பிரம்படிகளும் விதிப்பதாக நீதிபதி மஹிதா தீர்ப்பளித்தார். கிளான் மேரு போலீஸ் நிலையத்திலேயே அடாவடி, 5 ஆடவர்கள் கைது. கிளான் மேரு போலீஸ் நிலையத்திலேயே அடாவடியில் இறங்கிய 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திங்கட்கிழமை இரவு 9:40 மணி அளவில் புகார் அளிப்பதற்காக 3 ஆடவர்கள் வந்தபோது அச்சம்பவம் நிகழ்ந்ததாக வடகிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் எஸ். விஜயராவ் கூறினார். அப்போது திடுதிடுப்பென 5 ஆடவர்கள் அடங்கிய கும்பல் போலீஸ் நிலையத்திற்குள் நுழைய இருதரப்புக்கும் இடையில் சண்டை மூண்டது. அந்த 5 ஒருவன் இரும்பு கம்பியால் புகார்தாரரை தாக்கினான். அந்த கலவரத்தில் போலீஸ் நிலையத்தில் இருந்த ஒரு தொலைக்காட்சி பெட்டி சேதமடைந்தது. பின்னர் சந்தேக நபர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டனர். போலீஸ் உடனடியாக துப்பு துலக்கியதில் 28 முதல் 41 வயதிலான அந்த 5 பிடிபட்டனர். இருதரப்புக்கும் இடையில் ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வே சண்டைக்கு காரணம் என தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. 5 விசாரணைக்காக 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சமூக ஊடக பயன்பாட்டுக்கு வயது வரம்பு 16 வயதுக்கு கீழ் பெற்றோர் கண்காணிப்பு அவசியம். ஃபாமி நாட்டில் 16 வயதிற்கு கீழ்பட்டவர்கள் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளை உருவாக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் அதனை தெரிவித்தார். அதற்கு பதிலாக அந்த வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் பெற்றோர் நிர்வகிக்கும் கணக்குகள் மூலம் மட்டுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்தலாம் என்றார் அவர்.
உதாரணத்திற்கு குழந்தைகள் யூடியூப் உள்ளடக்கங்களை பார்க்கலாம், ஆனால் அவர்கள் சொந்தமாக கணக்குகளை திறக்க முடியாது. ஆக கணக்கை யார் நிர்வகிக்கிறார்கள் என்பதே இங்கு விஷயம். குழந்தைகள் நிர்வகிக்க கூடாது என்பதே நமது விருப்பம். பெற்றோர் நிர்வகிக்கும் கணக்கு என்றால் குறைந்தபட்சம் பிள்ளைகளுடன் யாராவது அந்நியர்கள் தொடர்பு கொள்கிறார்களா என்பதை கண்காணிக்க முடியும் என்று அவர் கூறினார். இந்த நடவடிக்கை குழந்தைகளை இணைய குற்றங்கள், ஆபத்தான உள்ளடக்கங்கள் மற்றும் அந்நியர்களின் தொடர்பு போன்ற அபாயங்களிலிருந்து பாதுகாக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது. இதனை நடைமுறைப்படுத்துவதற்கான சமூக ஊடக சேவை வழங்குநர்களுடன் இணைந்து ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் எனப்படும் சிறப்பு ஒழுங்குமுறை பரிசோதனை வழியாக அரசாங்கம் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் சாமி தெரிவித்தார். ராமசாமி கோவில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த இந்து அறப்பணி வாரியமே சரியான தீர்வு. நாட்டில் இந்து கோவில்களின் நிர்வாகத்தை மேம்படுத்த தேசிய அல்லது மாநில அளவில் இந்து அறப்பணி வாரியங்களை அமைப்பதே சிறந்த தீர்வாகும் என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கூறுகிறார். இது பதிவு செய்யப்படாத கோவில்கள், நில உரிமை பிரச்சனைகள் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் போன்ற பல பிரச்சனைகளை தீர்க்க உதவலாம் என்றார் அவர். தற்போது பல இந்து கோவில்கள் ROS எனப்படும் சங்க பதிவிலாக்காவில் பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளாகவோ அல்லது அறவாரியங்களாகவோ அல்லது பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்துடன் இணைந்த அமைப்புகளாகவோ இயங்குகின்றன. சமயம் சார்ந்த நிர்வாகம் வழக்கமாக மாநில அதிகாரத்தின் கீழ் இருந்தாலும் இந்து அறப்பணி வாரியம் மத்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தான் செயல்படும். உதாரணமாக பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் மத்திய அரசாங்கத்தின் கீழ் உள்ளது என்றாலும் பினாங்கு அரசின் கீழ் தான் அது பராமரிக்கப்படுகிறது. அதன் கணக்குகளும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை அவ்வாரியத்தின் முன்னாள் தலைவருமான ராமசாமி சுட்டிக்காட்டினார். ஆக சட்டப்பூர்வ அதிகாரம் கொண்ட இந்து அறப்பணி வாரியங்கள் உருவாக்கப்பட்டால் கோவில்களை சட்டப்பூர்வமாக்கவும் அவற்றின் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தவும் உதவும். ஆனால் இந்த வாரியங்கள் மத அமைப்பாக அல்லாமல் நிர்வாக அமைப்பாக மட்டுமே செயல்பட வேண்டும் என்றும் ராமசாமி வலியுறுத்தினார். 15.5 மில்லியன் ரிங்கிட் கடன் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்வதில் டத்தோஸ்ரீ விடா தோல்வி. அழகு சாதன பொருட்கள் தொழிலதிபரான டத்தோஸ்ரீ விடா என்று அழைக்கப்படும் டத்தோஸ்ரீ ஹஸ்மிசா ஒத்மான் மேபேங்க் இஸ்லாமிக்கினால் நிலுவையில் உள்ள 15.5 மில்லியன் ரிங்கிட் கடனை செலுத்த தவறிய தீர்ப்பை ரத்து செய்ய தவறிவிட்டார். விண்ணப்பதாரர் ஒவ்வொரு உண்மையான வாதத்தையும் காட்ட தவறிவிட்டார் என்றும் தீர்ப்பு சரியான முறையில் பெறப்படாததால் விடா மற்றும் அவரது நிறுவனமான விடா பியூட்டி சென்ட்ரியான் பிரிகத் விண்ணப்பத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி நோஹிஷிதா அவாங் தள்ளுபடி செய்தார். ஒரு பிரதிவாதி பரிந்துரைக்கப்பட்ட காலத்திற்குள் ஆஜராகவோ அல்லது பதிலளிக்கவோ தவறும் போது இந்த தவறுக்காக தீர்ப்பு பதிவு செய்யப்படுகிறது. இதனால் வாதி முழு விசாரணை இல்லாமல் தீர்ப்பை பெற முடியும் என நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார்.